தந்தானே நல்ல நல்ல பாட்டெடுத்து நயமான சொல்லெடுத்து சொல்ல சொல்ல இனிக்கும் பாட்டு சொக்கவைக்கும் வில்லு பாட்டு சொக்கவைக்கும் வில்லு பாட்டு ஸ்பிக்மகே நிறுவனமே குரு கிருபா ஃபவுண்டேஷன் இணைந்து ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி திருச்சியில் இளைய பாரத மாணவ மாணவியருக்காக நம் பாரம்பரியம் கலாச்சாரம் காக்க எடுக்கும் விழாவில் தன்னை தந்தோம் என்று தந்தனத்தோம் என்று எங்க பாரதி அம்மா பாட வந்தார். நாங்க எல்லாரும் அவன் போட வந்தோம் தந்தனத்தோம் பாட வந்தோம் தந்தனத்தோம்
சொல்லுவேன். இந்த சொல்ற வார்த்தைக்கு பாஷையே தேவையில்லை. அது என்ன பாஷைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி. சொன்ன உடனே சொல்ல போறீங்க, டெல்லிக்கு கேட்க போகுது. அப்படி ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை? வந்தே மாதரம். சாப்பிட்டாச்சு இல்ல? இன்னும் கொஞ்சம் சத்தம் வரலாமே. வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நான் காட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களாங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேங்க. எத்தனையோ நிகழ்ச்சி போறோம், எத்தனையோ பையில இறங்க போறோம். ஆனா இது கொஞ்சம் கூட்டுக்கண்ணா, எத்தனையோ குறைச்சிட போறாரு. நீங்க முதல்ல கூட்டிடுங்க. எத்தனையோ நிகழ்ச்சி போறோம். நல்லா கேளுங்க குழந்தைங்களா. நீங்க போகும்போது சொல்றது நிகழ்ச்சி பண்ண போறேன். வில்லுப்பாட்டுல ஒரு பெரிய சக்சஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு புரியாததை நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் புரியும். ஒரு வேலை தெலுங்கு தெரியல, எனக்கு தெலுங்கு தெரியல வச்சுக்கோங்களேன். మీకు తమిళ తెలుసునా? కొంచెం కొంచెం இல்லையா? நீங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாதா? பட் ஆனா நான் பாடி சொல்றதை விட பாடி லாங்குவேஜ்ல நல்லா சொல்றேன். நிறைய புரியும் இல்லையா? 5 விரல் மறந்துடாதீங்கன்னா நான் வந்து எந்த மொழியும் அதை பார்க்க வேண்டியதில்லை. என்னோட கான்செப்ட் இந்த 5 விரலை வச்சுதான் நீங்க பண்ண போறேன். 2 மணி நேரமா, 1.25, 2.25, 3.25, 4 வரைக்குமா அப்படிங்கிறது என் கையில இல்ல, உங்க கையில இருக்கு. உங்களுக்கு பசி வர வைக்குமா, டீக்கா சாப்பிட வைக்குமா எல்லாம் கிடையாது. கான்செப்ட்ல இருக்க விஷயம். ஏன்னா இந்த வில்லு பாட்டு பிறந்ததே உங்கள மாதிரி ஒரு 25 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு தான். 5 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 25 வயசுக்குள்ள குழந்தைகள் தான் எங்களுக்கு ஆதி காலத்துல கலைவாணர் காலத்துல இருந்து ஆடியன்ஸுங்க. பெரிய மக்களை நாங்க நம்புறோம், பெரிய மக்களும் எங்களை நம்புறாங்க. ஆனா குழந்தைங்க எங்களை விரும்புறாங்க. ஆமா விஷயம் என்னடா சொல்லுங்களேன். நல்லா கேட்பாங்க, திடீர்னு பார்ப்பாங்க, ஏதாவது போயிடுவாங்க. வீட்டுல ஒரு பால் அடுப்புல வச்சுட்டோம்னா போயிடுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு தேவையே இல்லை. அம்மா என்ன சொல்றாங்க? அழல் பாட்டின்னு சொல்ல முடியல, அம்மான்னு சொல்ல முடியுதா? அம்மான்னு சொல்ல இல்லையா? அம்மா என்ன சொல்றாங்கன்றது நீங்க இப்ப கேட்க போறீங்க. ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு நல்ல காமெடி உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் கேள்வி எல்லாம் கேட்க போறேன். இந்த ஸ்பிக்மா கேள்வி நிறுவனமும் குருகுருப்பாவும் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியும் இணைந்து அழகான 3 நிறுவனங்கள் இணைந்து அதுக்கு அழகான விழா. வில்லுப்பாட்டுக்கு 3க்கு எப்பவுமே சம்பந்தம் உண்டுங்க. என்ன தெரியுங்களா? முத்தமிழ்னு சொல்றோம் இல்லையா? அந்த முத்தமிழும் வில்லுப்பாட்டுல உண்டுங்க. இயல் தெரிஞ்சவங்க பேச போயிடுவாங்க, இசை தெரிஞ்சவங்க அமிர்தமுறை மாதிரி பாட போயிடுவாங்க, நாடகம் தெரிஞ்சவங்க நடிக்க போயிடுவாங்க. நல்லா கேளுங்க பாருங்க. இயல் தெரிஞ்சவங்க பேச போயிடுவாங்க, இசை தெரிஞ்சவங்க பாட போயிடுவாங்க, நாடகம் தெரிஞ்சவங்க நடிக்க போயிடுவாங்க. 3 தெரிஞ்சவங்க தான் வில்லுப்பாட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லவே வேண்டாம், கண்ணிலே புரிஞ்சுப்பேன். இதுல வேற பெரிய நல்ல விஷயம் ஸ்பீக்கர் இந்திரா காந்தி கல்லூரி செஞ்சிருக்கிறது என்ன தெரியுமா? வில்ல கேட்கணுமா, செல்ல தூக்கி உள்ள போட்டுவான்னு சொல்லிட்டேன். செல்ல இருந்தா என்ன தெரியுமாங்க? சிந்தனையை பிளாக் பண்ணிடுது. ஆமா, என்ன உண்மையான உலகம் என்ன யார் கண்டுபிடிச்சது? சதுரமான உலகம் ஆயிடுச்சு, செவகமான உலகம் ஆயிடுச்சு, ஆண்டவர் உலகம் ஆண்ட்ராய்டு உலகம் ஆயிடுச்சு, அம்மா அப்பா உலகம் ஆண்ட்ராய்டு உலகம் ஆயிடுச்சு. செல்லுக்குள்ளேயே நம்ம சிந்தனையை முடிச்சிடணும். அது உண்மையா பொய்யா நம்மளுக்கு தெரியாது. மிஷின் மாதிரி பயன்படுத்துங்க, மனிதர்கள் மாதிரி பயன்படுத்துங்க. அதுதான் பெரிய விஷயம். ஒரு சொல்றீங்க பெரிய செய்தி சொல்ல போறேன். இதுவரைக்கும் நான் இந்த கல்லூரிக்கு வந்ததில்லை, இன்னைக்கு வந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். என் நண்பர் சகோதரி சுனிதா அவர்கள் அழைத்ததுனால சந்தோஷம். ஏன்னா நம்ம சேகர் ஐயா சாட்சாத் மகாபலிவாளோட பக்தர். இந்த இடத்துக்கு அவ்வளவு சேவை செய்கிறாரு, இந்த விழாவுக்கு அவ்வளவு சேவை செய்கிறாரு. நான் கும்பிடுற பேரே ஸ்ரீமதி சந்திரசேகர சரஸ்வதி சாமரா சீமானத்தை நான் கும்பிடுறேன், மகாபலிவாள தான் கும்பிடுறேன். பேரப்பட்ட விஷயத்துல சேகர் ஐயா வந்த உடனே எனக்கு அடுத்த விளையாட்டுக்கு கான்செப்ட் இன்னைக்கே கொடுத்துட்டாருங்க. என்ன அழகு தெரியுங்களா? ஒரு பள்ளி எங்க பாரதி பாடினார், மகாகவி பாரதி எங்கள் நெல்லைக்கு சேர்ந்தவர் தான். நெல்லையின் சொந்த ஊரை தவிர நாங்கள் இருப்பது சென்னை. அவர் சொன்னார் என்ன தெரியுமா? பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு. பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் சொன்னாரு. இங்க உள்ள வந்து பார்த்தா அந்த பள்ளியே கோவிலா இருக்குங்க. என்ன அழகு, என்ன ஒரு அருமையான பக்தி. இதுவரைக்கும் நான் எந்த இடத்திலும் பார்க்காத ஒரு புதுமையை
ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி அல்லது வளாகம் அல்லது பள்ளி என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. அதுல நான் காண்ற இயந்திரம் அப்படி ஒரு இடத்தை எங்க அம்மா சுமிதம்மா செலக்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு அம்மா புனிதமான அம்மா, அவ்வளவு முயற்சி செய்து என்னன்னா உள்ள வந்தப்பறம் தான் தெரியுது வில்லுப்பாட்டுக்கும் இந்த கல்லூரிக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு. அப்படியா? எப்படின்னு கேட்கறாங்க வாதியார், நிறைய கேள்வி கேட்பாருங்க. நீங்க கூட சமத்து குழந்தைங்க இவர் தான் நிறைய கேள்வி கேட்க போறாரு. ஏன்னா அவரை பத்தி ஒரு கதை இருக்கு, அப்புறம் சொல்றேன். உள்ள வந்தப்பறம் தான் பொருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. என்ன தெரியுங்களா? இங்க காந்திஜி வந்து உட்கார்ந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை சொல்லி அற்புதமாக ஒழுக்கம் என்னும் மந்திரத்தையும் சொல்லி தேசபக்தியையும் சொல்லி வரலாறு படைத்த இடம் இந்த பள்ளி கல்லூரி. பெரிய விஷயம். அத நான் எங்க வில்லுப்பாட்டு பாஷையை எப்படி தெரியுமா சொல்றோம்? நல்லா கேக்குறீங்க, அதனால சந்தோஷமா சொல்றேன். எப்படி தெரியுமா சொல்வோம்? உலகத்துக்கே சுதந்திரம் எனும் நிழலை வாங்கி தந்த மகாத்மா காந்திக்கு நிழல் தந்த மரம் இங்கதான் விஷயம். ஒரு விஷயம் சொல்றேன். கடவுள் நேரில் வந்தாராம் ஒரு சின்ன வாண்டு பையனுக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பாக்கு வந்தாராம். கடவுள் நேரில் வந்தாராம். வந்துச்சு பாஷா புரியாதவங்க ஏதாவது நீங்க அப்ப டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. கடவுள் நேரா வந்துச்சு, நான் தப்பா கடவுள் அப்படின்னு 2K சைல்டு ஒருத்தர சொன்னாராம். அவன் எல்லாம் 2K சைல்டு தான். அவன் எல்லா குழந்தைகளுக்கு கேட்ட உடனே அது ஒரு குழந்தைகிட்ட கேட்ட உடனே அவன் முதல்ல கேட்டான், நீங்க தான் கடவுளா? நீங்க தான் கடவுளா? ஆர் யூ காட்? ஆர் யூ காட்? வெரிஃபிகேஷன் பண்ணான். ஓடிபி வந்ததா? எனக்கு காட் ஓடிபி வந்ததா? காட்டுக்கு ஓடிபி வரல, அவர் டவுன்லோட் பண்ணவும் முடியாது. ஆமா ஆமா, பெரிய விஷயம். கையில பிடிபட மாட்டாரு. ஆர் யூ காட் கேட்ட உடனே எஸ் அப்படின்னாரா? எஸ், ஆமா நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா நம்பிட்டான் பையன். நல்ல அன்புள்ளவன். அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க. இந்திரா காந்தி கல்லூரியில படிக்க வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. எல்லாம் நம்பிட்ட உடனே என்ன சொன்னானா, கடவுளே ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஜஸ்ட் a minute, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா உள்ள போய் பெரிய ஆண்ட்ராய்டு செல் எடுத்துட்டு வந்து வந்தாயா கடவுள்கிட்ட போய், கடவுளே I want to take a selfie with you. Selfie with God. Selfie with God. கடவுளே வந்தால செல்ஃபி தான். For what? அப்படின்னு கேட்டாராம். Just I have to Instagram. எனக்கு பேரெல்லாம் தெரியாது. இன்ஸ்டாகிராம் என்னென்னோ சொல்றீங்க, ஒண்ணுமே தெரியாது. இதையும் தெரியாது. இன்ஸ்டாகிராம் ஆமாங்க. அப்படி சொன்ன உடனே ஏன் சொல்றேன்னா, என் அன்பு குழந்தைகளே, நீங்க போறதுக்குள்ள ஒரு வேலை செய்யணும். செஞ்சிருந்தா பாராட்டுறேன், செய்யலன்னா சொல்லித்தரேன். சரி, போறதுக்குள்ள அங்க செல்ஃபி எடுக்கிறத விட மகாத்மா காந்தி கிட்ட இருந்து ஒரு அழகான செல்ஃபி எடுத்துட்டு போய் உலகத்துக்கே நீங்க காமிங்க. அப்படி ஒரு அற்புதமான சிலை இங்க இருக்கு. அவர் வந்து உட்கார்ந்த விஷயத்தை சிலையாக்கி அதை நாங்க கலையாக்கி தரும்போது நீங்க பல தலைகளுக்கு தெரிவிக்குமாறு அதை இதை கண்டத காலத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, நீங்க இந்த தலையை வந்து உலகம் பூரா சொல்றதுக்கு ஆகஸ்ட் 15 நேற்று தானே முடிஞ்சிருக்கு. நேத்தோட மறந்துட கூடாது. இன்னைக்கும் நீங்க அதை நல்லா வச்சு பண்ணுவீங்களா? யாரெல்லாம் பண்ண போறீங்க? கை தூக்குங்க. ஆஹா, சொல்லுங்க. கை தூக்குவாங்க. தமிழ் தெரியாதவங்க நம்ம விட்டுறோம். ஆனா எல்லாம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எதை பத்தி நான் சொல்ல போறேன். அதாவதுங்க ஸ்பிக்மக்கே அப்படிங்கிற நிறுவனத்தை நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அத்தனை மாணவர்களுக்கு செய்யறாங்க. இன்னொரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். என்னது? இந்தியா எங்க இருக்கு? இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம உலகம் பூரா தேடினாலும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கு. உலகம் பூரா இருக்கு. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு பாரதி சொன்னார். அப்படி ஒரு பழம்பெரும் நாடு இருக்கு. ஆனா இங்க அங்க இருக்கிற கல்லூரிகளை போய் பார்த்தா குழந்தைங்களா, சில குழந்தைங்களா சினிமா வாசப்பட்டு போயிருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த பள்ளிக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பெயர் சொல்ல போறேன். இந்த கல்லூரிக்கு ஒரு பெயர் சொல்ல போறேன். இந்தியாவுக்குள் ஒரு மினியேச்சர் இந்தியாவாக ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி இருக்கின்றது. காரணம் என்னன்னா, அன்பு குழந்தைகளை அப்படி வச்சு இவ்வளவு அழகா செய்யறாங்க நீங்க. அதனாலதான் நாங்க வில்லுப்பாட்டு பண்ண போறோம். வில்லுப்பாட்டு என்னையா சொல்லுது? இந்த வில்லுப்பாட்டு என்ன சொல்லுது? பெரிய விஷயம் சொல்ல போற. முதல்ல சொன்னேன், நல்லா சிரிக்க போறீங்க இப்போ. ஏன்னா நல்லா சிரிக்க வைக்கிறதா வில்லுப்பாட்டு. எங்க அப்பாவுக்கு நான் ஆமா போட்டேன். Just I say yes, yes, yes. Whatever my appa says, I say yes, yes, yes. இப்போ வில்லுப்பாட்டுல எஸ் எஸ் சொல்றதுதான் ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய அருமையும் கூட, அது ஒரு பெரிய கொள்கையும் கூட. நான் என்ன சொன்னாலும் எனக்கு பக்கத்துல
பக்கத்துல இருக்கவங்க ஆமாம் போடணும். ஆமா. எங்க அப்பா என்ன சொன்னாலும் நான் ஆமாம் போட்டேன். சரி. குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் ஓ போடுறத விட ஆமாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. அந்த மாதிரி செய்தியை சொல்றதுக்கு தான் எனக்கு நான் கடவுள்கிட்ட பரமாச்சாரியாட்ட கேட்டேன். பரமாச்சாரியா, அப்பாவுக்கு நான் தப்பாம ஆமாம் போட்டேன், எனக்கு நான் வில்லுப்பாடு பாடும்போது எனக்கு யார் ஆமாம் போட வருவான்னு கேட்டேன். பரமாச்சாரியா என்ன தெரியுமா செஞ்ச? பொண்ணா கவலைப்படாதம்மா, நம்ம மகளே கவலைப்படாதே, நீ வில்லுப்பாட்டு பாடும்போது உனக்கு ஆமாவோட ஒரு பெரிய ஆளை அனுப்புறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆளை அனுப்பி வச்சாருங்க. அவர் யார் தெரியுங்களா? அவர் தாங்க என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் எஸ் நிருபகர் அவர்கள். இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வில்லுப்பாட்டுல தான் கிடைக்கும். நீங்க எல்லாம் சொல்லுங்க, பெரியவங்க கலைஞர் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு மனைவி பாடுற பாட்டுக்கு புருஷன் அம்மா போட முடியுமா? 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 முடியாது. முடியாது. போயிடாதே. ஆனா சும்மா நினைச்சிடாதீங்க. நம்ம சென்னை ராமாபுரம் எஸ்ஆர்எம் கல்லூரியின் 7500 பசங்களுக்கு டீன் போஸ்ட் எடுக்கிறோம். குழந்தைகளுக்காக ஒரு வாரியை கூட்டிட்டு வரணும், ஒரு முதல்வரையை கூட்டிட்டு வரணும், ஒரு டீனியை கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வந்தேன். அதை நான் எங்க வில்லுப்பாட்டு எப்படி தெரியுமா கொடுப்பேன்? அழகான இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன். காலையிலே கல்லூரி கோட்டுக்காரர், மாலையிலே என்னோட பாட்டுக்காரர், மொத்தத்திலே நல்ல வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்றேன். என் அன்பு பெண் குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மாப்பிள்ளை பிற்காலத்துல வரணும்னா தெரியுமா நினைக்கணும், எதை தெரியுமா நினைக்கணும். ரெண்டுதான் நான் நினைச்சேங்க. உன்னோட தெய்வம், என்னோட தேசம். இந்த ரெண்டு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன நினைக்கணும் சொல்லுங்கன்னா போதும். இந்த ரெண்டு விஷயம் போதும். எங்க அம்மாவுக்கு எடுக்கிற விழாவுக்கு, எங்க ஐயாவுக்கு தெய்வத்தையும் தேசத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். என்னங்க பசங்களுக்கு அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? கேர்ள்ஸ் சொன்னீங்க, பாய்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாய்ஸ்க்கு என்னன்னா ஒரே விஷயம் தான், அப்படி சொல்ற கேர்ள்ஸ் தேர்ந்தெடுங்க, அது போதுங்க. தலையை வச்சு போட்டுருக்கு, பூவே வைக்காம இருக்கு, கொட்டை வைக்காம இருக்கு, இப்படி போய் என்ன சொல்றீங்க? நல்ல அழகச்சீனி முடிச்சு சிங்காரிச்சு அழகான குழந்தையா பார்த்து நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறோம். ஆனா நீங்க சொல்றதையும் சொல்லணும், நல்லா இல்லது நீங்க சொல்லக்கூடாது. கணவன் மனைவி வள்ளுவர் வாசுகியும் குரல் எழுதி சந்தோஷப்பட்டதே காரணம் என்னன்னா, வள்ளுவர் என்ன சொன்னாலும் ஆமா போடுவார் வாசுகி, வாசுகி என்ன சொன்னாலும் ஆமா போடுவார் வள்ளுவர். அப்பதாங்க குரல் பிறந்தது. நீங்க நினைக்கிறீங்க 1330 குரல்னு இல்ல, பயந்துடாதீங்க. ஆமாதான், ஆனா இல்ல. என்ன தெரியுமா? வள்ளுவர் பேனாவால் படைத்த குரல் 1330, மனதால் படைத்த குரல் தான் வாசுகி. அதுதான் வள்ளுவர் வாசுகி எப்படி இருப்பாங்க அது நினைக்க வேண்டாமா நம்ம? ஏன்னா நம்ம ஒரு அழகான தளத்துல உட்கார்ந்து இருக்கோம். எங்க ஐயா நோட்ஸ் கொடுத்தாங்க. இங்க காந்திஜி வந்திருக்கிறார், நேரு வந்திருக்கிறார், ராஜாஜி வந்திருக்கிறார். அடேங்கப்பா, ராஜாஜி வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க நம்ம வந்து உட்கார்ந்து பாடுறோமே, எவ்வளவு சந்தோஷம். இப்பவே ஒரு விண்ணப்பம் ஐயா சேகர் ஐயாவுக்கு என்ன தெரியுங்களா? என் அன்பு இந்திய குழந்தைகள், இதே மாதிரி உங்களுடைய இந்திரா காந்தி கல்லூரி குழந்தைகள் அனைத்துக்கும் நான் வந்து வில்லுப்பாட்டு செய்ய தயாராக இருக்கிறேன். கூப்பிடுறாங்க. இதே செய்திய ஒழுக்கமாயிரு, அம்மா அப்பா சொன்னா பசங்க கேட்க மாட்டேங்க, செல்ல தூக்காத, அம்மா அப்பா சொன்னா பசங்க கேட்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? செல்ல தூக்கி கொடுத்துட்டு அம்மா வீடியோ பார்க்க போயிடுறேன், அப்படி இருக்குது. அதனால கேட்க மாட்டேங்குதுங்க. நான் வந்து எப்படின்னா, எனக்கு செல்லுல ஒண்ணுமே தெரியாதுங்க. வாட்ஸ்அப் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். பேச தெரியல தவிர ஒரு எல்லாம் நம்ம வீட்டுல டிஜிட்டல் இவர் தான். ஏன் சொல்றேன்னா, இப்படி ஆமா போடுற தம்பதிகள் எப்படி வள்ளுவர் வாசிக்க ஒண்ணு தெரியல. வாசுகி வந்து வள்ளுவர் குரல் எழுதிட்டு இருக்கும் போது கூப்பிட்டா சரி ஓடி போவாங்க. சரி, நம்ம ஓடி போவோமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வாசுகி அப்படின்னு வள்ளுவர் கால்டு வாசுகி. சரி, உடனே வாசுகி தண்ணி கிணத்துல தண்ணி வைத்திருந்தாங்க. சரி, இப்ப மாதிரி பைப்பை திறந்தோடனே தண்ணி வராது, வைத்துட்டே இருந்தாங்க. இப்ப கிணறே காணோம். இந்த உடனே வாசுகி வாசுகி ப்ளீஸ் கம் அப்படின்னு கூப்பிட்டோடனே வரேங்க, எஸ் ஐ கமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாங்களாம். சரி, ஓடல உடனே பக்கெட் நிக்குதுயா, அப்படியே கையில் நிக்குது. புவியீர்ப்பு விசை நியூட்டன் கண்டுபிடிச்சதெல்லாம் அப்புறங்க, அல்லது முன்னதான் பக்கெட் வாங்க விடலாம்.
பக்கெட் அப்படியே நிக்குது. பக்கெட் அப்படியே நிக்குது. எப்படி நிக்குது யோசிங்க. எப்படி அது? எனக்கும் தெரியல. நிக்குதுங்க. சரி. அப்படியே நிக்குது. போனாங்க. விஷயத்தை கேட்டாங்க. ஓ பேனா வேணுமா? எழுத்தாணி வேணுமா? அது வேணுமா இது வேணுமா கேட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து திரும்ப தண்ணி கிடைச்சு. சரி. இப்போ உள்ள வள்ளுவர். இப்போ உள்ள வாசுகியை கூப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? வாசுகி வரமாட்டாங்க. பக்கெட் வந்து வள்ளுவர். ஏயா நான் ஒரு பெரிய விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நீ ஒண்ணு முடிஞ்சா நீ பண்ணு கம்முனு. இதனாலதான் ஒரு இலக்கிய மன்றத்துல வாசுகி விழா எடுத்தாங்க. உடனே வாசுகி கேட்டாங்க, என் கணவர் தானே குரல் எழுதினார், எனக்கு இருக்கு விழா அம்மா பணிவோட கேட்டாங்களா. உடனே அந்த நிறுவனத்தார் சொன்னாங்களாம், வாசுகியம்மா வள்ளுவர் தான் குரல் எழுதினார் எங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா உங்களுக்கு விழா எடுத்தோம்? வள்ளுவரை நிம்மதியா குரல் எழுத வேண்டிங்களே, ஒரு பிரச்சனை நல்ல இருந்தீங்களே, படிக்காம இருந்தீங்களேன்னு சொல்றதுனால இந்த அற்புதமான வில்லு பாட்டுல ஏவி கதை வரும், குட்டி பாப்பாக்களுக்கு குட்டி கதை வரும், நல்ல நல்ல பாட்டு வரும். எல்லாருக்கும் இப்ப ஒரு புது பாட்டு பாட போற, நீங்க துள்ளி எழுந்து ரசிக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டே ரசிக்க போறீங்க. என்ன பாட்டு தெரியுங்களா? 1947 தந்தையார் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் இங்க உட்கார்ந்து இருக்கிற காந்தி தாத்தாக்கு வில்லு பாட்டுல ஒரு பாட்டு எழுதினாங்க. ஏன்னா கலைவாணருக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? மகாபெரிவாளுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? கலைவாணரை பத்தி மகாபெரிவா சொன்ன செய்தி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கிருஷ்ணன் ஒரு கர்ணனோல்யோ. ஆமாங்க, இருக்கனையெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார். சினிமா துறையில டப்புனு ஒரு நிலைமையில கீழே விழுந்த உடனே எடுத்தார் வில்லுப்பாட்டு. அதுதாங்க வில்லுப்பாட்டு. ஏன்னா அவர் நாகர்கோவில், எங்க அப்பா திருநெல்வேலி. நாகர்கோவில் திருநெல்வேலியை கூட்டி வந்து உலகத்தையே கலந்துச்சுங்க. அப்படி ஒரு அற்புதமான வில்லுப்பாட்டுங்க. அந்த வில்லுப்பாட்டுல என் அன்பு குழந்தைங்க, உங்களுக்கெல்லாம் நீங்களும் பிலோ 15 இருப்பீங்களா? பிலோ 15 அந்த ஏஜுக்கு எழுதின ஒரு பாட்டை இப்ப நான் பாட போறேன். புரிஞ்சவங்களும் ரசிப்பீங்க, புரியாதவங்களும் சிரிப்பீங்க. புரியாதவங்களும் சிரிப்பீங்க. அந்த ஒரு விஷயம். அதாவது காந்தி தாத்தாவை பத்தி 54 வாரங்கள் வில்லுப்பாட்டு 1947 சுதந்திரம் கிடைச்ச உடனே எங்க அப்பா எழுதி கலைவாணர் பாண்டது. வெளியே வந்துட்டாரு. என்னன்னா நல்லா சிரிப்பீங்க பாருங்க, ஜாலியா இருக்கும். Who is காந்தின்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸ்ட்ரக்சர் காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டுருக்காரு, காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டுருக்காரு, உயரமான உருவம் அது ஓட்ட போட்டு பருவம், கையில் ஒட்டி இருக்கும் பாசமுள்ள நீசல பார்க்க ஆசை சொல்ல மாட்டா போதும் சிரிப்பா சொல்லி குடிப்பா எல்லாரும் இந்த பாட்டை தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கிட்டத்தட்ட 6 ஸ்டான்ஸா தான் இருக்கு. இங்க இருக்கிற மகாத்மா காந்தி சிலைக்கும் பாடலுக்கும், சிலையை பார்த்துட்டு இந்த கலையை பார்த்தீங்கன்னா பாட்டும் புரிஞ்சிடும், சிலையும் புரிஞ்சிடும். அவ்வளவு பெரிய விஷயங்க. வருஷம் 1948. Song was written in the year 1948. 47 and 48. அப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டு என்னை விட வயசானது. ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? மகாத்மா காந்தி மரம் என்று எழுதி வைத்திருக்கிறீர்கள். உண்மைதான். இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன். இந்த இடத்துக்கு மகாத்மா காந்தி வந்ததால் அது ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரிக்கு கிடைத்த வரம் என்றும் நீங்கள் எழுதி வைக்கிறீர்கள். மகாத்மா காந்தி கொடுத்த வரம் என்றும் எழுதி வைங்கள்.
அப்படி ஒரு பெரிய விஷயம் வரம்னா பூன்னு அர்த்தம். அப்படி ஒரு விஷயம் இதெல்லாம் நினைச்சுட்டே இருந்தீங்களா? இன்னும் அழகா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஒரு 1 ஹவர் இந்த விஷயத்துல நம்ம அழகா சொல்லணுமே அப்படின்னு நினைச்சிருக்கும் போது நான் ஒரு கனவு கண்டேயா. ஆமாங்க ஐயா. நீங்க என்ன கனவு கண்டீங்க சொல்லுங்க. இந்த நேரத்துல ஏன் கனவு கேட்கறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து சென்னையில தூங்கிட்டு இருக்கேங்க. சரி. சரியான ஒரு கனவு வந்தது. சரி. என் கனவுல நான் அப்படியே பீச்ல நடந்து போயிட்டு இருக்கேன். அப்படி பீச்ல காத்து வாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா ஒருத்தர் வந்தார். ஹலோ சார். ஓஹோ. சோக்கியமா? How are you? ரொம்ப அன்பா கை கொடுத்தார். யாருமே தெரியலையே, இது என்ன இப்படி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, யாருமே தெரியலையே யோசிச்சு கொஞ்ச நேரம் அதை தள்ளி போய் பார்த்தா யாரா இருக்கும் யோசிச்சு பார்த்தா அப்புறம் பிறகு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னங்க? அவர் எனக்கு கை கொடுத்தாருல, கை கொடுக்கும்போது என் மோதிரத்தை தட்டிட்டு போயிட்டார். ஓ, மோதிரத்தை திருடிட்டு போயிட்டார் சென்னை பீச்ல. ஓஹோ, இது கனவுலயே இப்ப திருடுறாங்க. ஆமா. உங்க கனவுல யார் இருந்தாங்க? நான் எங்கங்க கனவு கண்டேன்? கனவே காண்றது இல்ல. தூங்குனாதான் கனவு காண முடியும். ஏன் தெரியுமா? நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட்ல எப்படிங்க ஸ்கூல் படிக்கும் போது காலையில சைக்கிள் டெஸ்ட். சரி சரி. அட்லீஸ்ட் காலேஜ் வந்தா யூனிட் டெஸ்ட். சரி. வேலைக்கு வந்தா நைட் ஷிஃப்ட். சரி. தூக்கமும் இல்ல, கனவும் இல்ல. இந்த மாதிரி இருக்கு உங்க நிலைமை. அப்துல் கலாம் கனவு பத்தி ஒண்ணு சொன்னாங்க. யாருக்கா தெரியுமா? எல்லாரும் தெரியும். தெரியும் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உங்களுக்கு பேச விட்டுங்களா? யாரோ ஒருத்தர் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? எல்லாரும் தெரியும். என்ன தெரியுமா சொன்னாங்க? நல்லா கேளுங்க. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு. இது சொல்ல முடியுமா உன்னால? தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா? இதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார். ஆண்டாள் வந்து கண்ணன கனவுல பார்த்தாங்க, மீரா வந்து கண்ணன கனவுல பார்த்தாங்க. கனவு கண்டேன் தோழினா. என்எஸ்கே வந்து வளமான இந்தியாவை கனவுல பார்த்தார். பாரதியார் ஒரு கனவு கண்டார். 21 போயிட்டார் அவரு. ஆனாலும் ஒரு கனவு கண்டார். என்ன அழகான கனவு தெரியுமா? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இப்படிப்பட்ட பாரதி கனவு போல, பாரதிதாசன் கனவு போல என் கனவுல யார் வந்தா சொல்லுங்க. Auntie told something about Dr. APJ Abdul Kalam, what he said about dream in Tamil. I will tell it to you in English. He told that when you sleep and you get a dream, right, that is not the real dream. The dream which doesn't allow you to sleep is your real dream. You understand the difference? The dream which doesn't allow you to sleep and you work for the dream, right, that is the real dream, is what Dr. Abdul Kalam said. என்கனவுல யார் வந்தான்னா வந்தே மாதரம். என்ன சத்தம் வந்து போச்சா? சொல்லுவியா? வந்தே மாதரம். பராசக்தி, ஓம் சக்தி, இந்தியா வாழ்க. அழகா சொல்றீங்களே, வந்தே மாதரம். ஒரு மலைவாழ் பள்ளிக்கு போனேன். உங்களே மாதிரிதான் மலைவாழ் பள்ளி, மலைவாழ் மக்கள் வாழ்கிற. ஆமா. அது ஏன்னா டிஎம் கிருஷ்ணா சாருடைய அம்மா நடத்துற ஸ்கூல். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இசைஞர்களுக்கு எல்லாம். அந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி பாப்பாங்க நிறைய பேர் வந்து உட்கார்ந்தாங்க. they don't know தமிழ். அதான் எனக்கு மெயின் விஷயமே. அவங்களுக்கு ஒண்ணுமே நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா பாடி கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருந்தது. அதுல ஒரு குழந்தை கேட்டா, இத்தனை பேர் சுதந்திர தினத்துக்கு வந்து பண்ணிருக்காங்க, ஆனா வந்தே மாதரம்னா என்னன்னு தெரியலையா ஆண்டி அப்படின்னு அவ கேட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கேள்வி கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம்னா கான்செப்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்ட் தானே நான் சொல்றது? அவன் வந்துட்டு கேட்டப்ப நான் சொன்னேன், வந்தே மாதரம் என்பது தாயை வணங்குவோம், பாரத நாட்டை வணங்குவோம், எல்லாரும் அவங்களோட மதரை கும்பிடுங்க அப்படிங்கிற அர்த்தம்னு நான் சொன்னேங்க. அந்த மாதிரி இப்ப என் பாரதியின் கனவிலே வந்தார். அழகையான பாடல் கேட்டது. அங்கேயதோ நினைவினிலே கனவில் இது கண்டேன், எனது பாட என்னும் கவிஞர்
தூக்குனாரு? ஏன் தூக்குனாரு? அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. ஆஹா. என் மகளே பாரதி, பாரதி. உன் பெயரிலும் பிரியம், உன் பெயரிலும் எனக்கு பிரியம். ஆஹா. ஆனால் நீ செய்த காரியம் என்ன? மகாகவியே, ஆ. எங்க ஊர்ல நாங்க பெரியவங்களை பார்த்தா கால்ல டமால்னு விழுந்து கும்பிடுவோம். ஆமா. நமஸ்காரம் பண்றதுதான் எங்களோட முறை. ஆமா. அப்படிதான் நமஸ்காரம் பண்ணுவோம். சரி. அல்லது கும்பிடுவோம். ஆமா. அல்லது வணக்கம் தெரிவிப்போம். ஆ. அப்படின்னு சொன்னோடனே பாரதி என்ன தெரியுமா சொன்ன? என்ன சொன்னா? அடுத்தவர் காலை நம்பி உன்னுடைய வெற்றியை வைக்காதே, உன் கைகளை நம்பு என்றார். உன் கைகளை நம்பு என்றார். உன் கைகளை நம்பு என்றார். உழையுங்கள் என்றார். ஆமா, என்றைக்கும் நீ உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றார். காரிய நமஸ்காரம் தேவையில்லையம்மா, சூரியனை பார்த்து வணங்குகளம்மா என்று அங்கோடு ஒரு வார்த்தை எனக்கு அழகாக சொன்னார். உடனே நான் கேட்டேன், ஐயா மகாகவியே, நீங்க ரொம்ப நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க, அதுவும் சுதந்திர கிடைச்ச நேற்று கடவுள வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறேன். அதாவது அற்புதமான இடம், ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி ஸ்பிக்மகை விழா நடக்குது. எல்லாரும் வந்திருக்காங்க, என் அன்பு மாணவர்கள் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? எனக்கு கொஞ்சம் ஜோசியமும் தெரியும், அல்லது கணிதமும் தெரியும், அல்லது கணக்கு பண்றது தெரியும். இன்னைக்கு சொல்றேன், அருமையா சொல்ல போறேன். இது நான் இந்த பாரதி சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அதோ பாருங்க ஒரு பாப்பா அமைதியா இருக்கல, அவதான் வருங்கால பிரதம மந்திரியாக பிரைம் மினிஸ்டர். தோர்க்க பாருங்க, எல்லாம் உடனே திரும்பி பாக்குறாங்க பாருங்க. இது இங்க இருக்காருல்ல செஞ்சுட்டே, அவர்தான் சிஎம் வரப்போறாரு. நாம சீஃப் மினிஸ்டர் வரப்போறாரு. இதுக்குள்ள இங்க இருக்கிற ஜனாதிபதியா வரப்போறீங்க. ஏன் தெரியுமா? இப்படித்தான் பயிலரங்கங்களை கருத்தரங்கங்களை கேட்டு வளர்ந்தவர் அப்துல் கலாம். நேரு அவர்கள், எத்தனையோ தலைவர்கள், பாரதி கூட அப்படித்தான் வளர்ந்தார். எனக்கு என்னன்னா, அப்படி சொன்ன உடனே பாரதியாச்ச கேட்டேன், கவி பாரதி, நான் காலையில் விழுந்தது காரிய நமஸ்காரம் வேண்டாம், சூரிய வணக்கம் என்று சொன்னீர்கள். உங்களை நான் வர வேண்டும் என்று அழைத்த புனிதமான இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். எங்க ஐயா சேகரையா இன்னொரு லிஸ்ட்ல சேர்த்துக்க வேண்டியதா? வந்த பெரியவர்கள் என்ற லிஸ்ட் ஒரு அழகான லிஸ்ட் கொடுத்தார். அந்த லிஸ்ட்ல நீங்க பாரதியையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நான் மகாகவி பாரதியை அடியேன் கண்ணாலே கூட்டிக் கொண்டு வந்து விட்டேன், பண்ணாலே கூட்டிக் கொண்டு வந்து விட்டேன். வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் வாழ்த்துறாங்க. அவர் எழுதியிருக்கிற ஒரு பாடல், உங்க ஸ்பிக்மகே நிறுவனம் செய்து கொண்டிருக்கும் பெரிய சேவைக்கு சுனிதாமா எங்கேயாவது ஒரு இடத்துல இதை எழுதி போட்டோ அல்லது நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ போடுங்க. இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரில்லா வளர்த்தினாய் வா வா வா, ஒளி இழந்த நாட்டிலே நின்றேனும் உதய ஞாயிறொப்பவே வா வா வா, களை இழந்த நாட்டிலே முன்போலே கலை சிறக்க வந்தனை வா வா வா, விளையும் ஆண்டு யாவையும் பார்த்தன் போல் வெளியினால் விளக்குவாய் வா 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 அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குழந்தை ஓடி வந்தாங்க. சுதந்திரத்தை பத்தி ஒரு பாட்டு பாடணும். பாரதியா வந்திருக்காரு, அழகான கவிஞர் அல்லவா, விடுதலைக்கு என்று பாடியவர் அல்லவா, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. நேத்தோட நம்ம முடிச்சிட முடியாது. இப்ப நம்ம 79, அதுக்கப்புறம் 80, அப்புறம் 100, என்றைக்கோ ஒரு நாள் கொண்டாட போகும். அட்வான்ஸ் ஆக ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று ஒவ்வொரு வருடமும் பாடுவது போல சந்தோஷமாக பாடும் பாடலை உங்க அண்ணன் பாட போற கலை சிறக்க வந்தீங்கன்னா, பாட்டுல எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குங்க. என்னது? வார்த்தை புரியணும். சங்கதிகள் இருக்க வேண்டியதான், தப்பே இல்ல. பிரகாஷ் கமகங்கள் எல்லாம் இருக்கட்டும். இந்த பிரகாஷ் கமகத்துக்குள்ள பாரதியார் காணாம போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டா தானே நான் சொல்றது? ஏன்னா பாரதியார் என்கிட்ட கேட்டாரு, தேமதுர தமிழோசைன்னு தானே நான் எழுதினேன். ஒருத்தர் பாடும்போது தேமதுர தமிழ் தோசைன்னு பாடுறேன், தமிழ் தோசை இங்கிலீஷ் தோசைன்னு அது உண்டாமா அப்படின்னு பாரதியார் வருத்தப்பட்டு கேட்டார். அப்புறம் தீக்குள் விரலை வைத்தால் வந்தலாலா என்று எழுதினேன். சமீபத்திலே ஒரு இசை நிகழ்ச்சியிலே கேட்டேன், டீக்குள் விரலை வைத்தால் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்லாம் இது திருத்தப்பட வேண்டும் என்று கலைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னார். ஆனா கலைஞர்களுக்கு அறிவுரை சொல்லதாங்க இந்த விழா, மாணவர்களுக்கு எடுத்து சொல்லதாங்க இந்த விழா, மாணவர்களையும் கலைஞர்களையும் சேர்த்து வைப்பதுதான் இந்த விழா. இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு குழந்தையை கேட்டா அவளுக்கு மொழி புரியுதோ இல்லையோ, ஐ சா ஒன் வில்லு பாட்டு in 2025 சொல்லவே மாட்டியா? கண்டிப்பா சொல்லுவா. சொல்லுவீங்க தானங்க? ஆக அப்படிதான் இந்த வில்லு பாட்டின் கலை தோற்றம் எல்லாம் வளரணும். ஏன்னா ஆடுவோமே பள்ளுன்னு எழுதினார்கள். எழுதின அர்த்தம் ஆடுவோமே சங்கீதம் ஆடுவோமே எழுதல, ஆடுவோமே ஸ்வரம் பாடுவோமே எழுதல. சக்கரை ராஜாவுக்கு விளக்கம் எழுதினவர் தான், ஆனா அதை எழுதல, ஆடுவோமே பள்ளுன்னு எழுதினார்.
எழுதினார். ஏன் தெரியுமா? இந்த சுதந்திரம் கடைமனிதனுக்கு புரிய வேண்டும் என்று எழுதினார். கடைசி மனிதனுக்கு புரிய வேண்டும் என்று எழுதினார். அவங்க கையில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம கையில எல்லாம் நோட்டு இருக்கு, அவங்க கையில ஓட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் புரியணும் இல்லையா? அதனால தான் என்ன நினைச்சாரு, நோட்டுக்கு ஓட்டுக்கு மத்தியில பாட்டை போட்டு விடுவோம்னு விட்டாருங்க. அந்த பாட்டு தாங்க இருக்கு. அது உங்க யாரு பாட்டு பாட போட யாருங்க? உங்க அண்ணன் கலைமகன் தான். என் கூட ஒரு ஆளு உங்களை மாதிரியே வச்சிருக்கிறேனே, பெரிய சந்தோஷம் எனக்கு தெரியுங்களா? என்னோட வலது பக்கத்துல இருக்கிற என்னுடைய மகன் மியூசிக் லெக்சரர், அவரும் நான் என்ன சொன்னாலும் ஆமா 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 அப்படின்னு சுனியோடு போடுவார். போட்டுருக்கீங்க. நான் தொட்டில போட்டோடனே ஆரம்பிச்சிட்டேன் ஆமா போட. இவரும் ஆமா 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 போடுவார். வலது பக்கம் சரி, இடது பக்கம் சரி, என் வாழ்க்கையில நோ சாரி. வேற என்ன வேற பார்த்தீங்கன்னா, பாடடா மகனே, தலைமகனே, வீர் கொண்டெழுந்து பாரதியின் கண்ணும் நிறுத்து, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே ஓடுவோமே, சங்கு கொண்டே ஓடுவோமே, இதை ஓடுவோமே, பாடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உண்மைகளின் போரை சிந்தனை செய்வோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உண்மைகளின் போரை சிந்தனை செய்வோம். விரலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், வெறும் விழித்துடன் போயமாட்டோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம்